ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் எப்படி ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் யூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள செட்டிங்ஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டோமா? இப்போ வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலீட் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்குது இல்லைங்களா? அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். டுடே, கஸ்டம் ரேஞ்ச், இல்லை அப்படின்னா ஆல் த டைம் அப்படின்னு இருக்கும். டுடே அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டா மட்டும். கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்னா ஃப்ரம் அண்ட் டு டேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்சில் உள்ள ஹிஸ்ட்ரி மட்டும் டெலீட் ஆகும். இல்லை ஆல் த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆட்டோ டெலீட் 36 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 36 மந்த்ஸ் ஓல்டராக உள்ள டேட்டா எல்லாமே டெலீட் பண்ண சொல்லி நம்ம வந்து ஆட்டோ டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. 3 மந்த்ஸ், 18 மந்த்ஸ், 36 மந்த்ஸ் அப்படின்னு இருக்குது. நமக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னாலுமே நம்ம வந்து கீழே உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ சேவ் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வேணுங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து இதெல்லாம் இந்த டேட்டாலாம் சேவ் பண்ணி இந்த டேட்டாலாம் சேவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து சப்செட்டிங்ஸில் வந்து நம்ம சொல்லிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு நான் எந்த சேஞ்சும் பண்ணல. இது நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போதைக்கு என்னோடய ஹிஸ்ட்ரி மட்டும் டெலீட் பண்ணால் போதும். அதனால் நான் வந்து வெளியில் வந்துட்டு மேனேஜ் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டேட்டா வந்து எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன். டெலீட் ஆல் டைம் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ காட் இட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த டேட்டாஸும் வந்து டெலீட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து நம்மளோட யூடியூப் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம இன்காக்னிட்டோ மோடு போய் பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.